Hi viewer, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Kyle Vision. அனைவருக்கும் இனிய ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஏஆர்சி இங்க நடக்கக்கூடிய கிராண்ட் மேலாவுடைய செகண்ட் டே. இன்னைக்கு இரண்டாவது நாள். முதல் நாள் நிகழ்வுகளை நம்ம சேனல்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இரண்டாவது நாள் நிகழ்வுகள். இன்னைக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. உள்ள ஃபுட் கோர்ட், குழந்தைகளுக்குள்ள விளையாட்டு திடல்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்போ அளவுக்கு ஒரு பெரிய பொருட்காட்சி அளவுக்கு பெருசா வைக்கல. நம்ம சிம்பிளா தான் வச்சோம். ஆண்டவன் உதவியால நிறைய ஆட்கள் வந்தாங்க. அதை சிறப்பாவே நடத்தி தந்தாங்க நேத்து. சோ இன்னைக்கு இரண்டாவது நாள். இந்த இரண்டாவது நாள்லயே சிறப்பான நிகழ்ச்சிகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நபருக்கு 42 இன்ச் எல்சிடி டிவி பரிசளிப்பு நடக்க போகுது. அந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்க இருக்கு. வணிக வளாகங்கள் இருக்குது. என்னென்ன வியாபாரங்கள் செய்யறாங்க, அவங்க எங்க கடை வச்சிருக்கிறாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்றாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கான அம்சங்கள் இங்க இருக்கு. சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஏஆர்சி ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் காயல் கிச்சனும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஈத் மேளா 2025 காயல்பட்டினம் பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஏஆர்சி உணவகம் மற்றும் பிளே கிரவுண்ட், உள்ள அரங்கம் வெளி அரங்கம்னு ரெண்டு வச்சிருக்காங்க. இந்த அரங்கத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுட்பால், பேட்மிண்டன், கிரிக்கெட், டென்னிஸ், வாலிபால், ஸ்கேட்டிங், ஜிம், கஃபேன்னு எக்கச்சக்கமான வசதிகள் இருக்கு. ஹாய் கதீஜா, எங்க வந்தீங்க? அண்ணி வந்தீங்களோ? பாத்தீங்களா? எல்லாம் அழகா இருக்கா? சூப்பரா இருக்கா? வெரி குட். வருங்கால சூப்பர் ஸ்டார்கள் நிக்குது பாருங்க இங்க. மேக்னஸ் ஃபேஷன் சார்பாக அனைவருக்கும் ஈத் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். ஸோ நம்ம அண்ணாமலை டொயோட்டா கார் ஷோரூம்ல இருந்து ரூமியன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 14 லட்சத்துல இருந்து இருக்கு. பேசிக் வேரியன்ட். டாப் உங்களுக்கு 20க்கு மேல வரைக்கும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சீட்டர். ஸோ ஃபேமிலி வைஸ் நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருக்கும். 7 பேர் உட்காந்து போற மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கும். பின்னாடி டிக்கி பேஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். நேற்று நீங்க பார்த்தது டைசர் வண்டி, அது 5 சீட்டர். இது இன்னைக்கு கூடுதலா கஸ்டமர் கேட்டிருக்கிறதுனால 7 சீட்டர் வண்டியை கொண்டு வந்திருக்கும். 7 பேர் நல்லா உட்காந்து போற மாதிரி ஸ்பேஸ் நல்லா இருக்கும். அது போக இது ஃபேமிலிக்கு நல்ல சப்போர்ட்டான வெஹிக்கிள். பாத்தீங்கன்னா டாப் மாடலு. ஸோ இதுல உங்களுக்கு 6 ஏர் பேக் வரும். வாங்க அப்படியே உள்ள பாருங்க. உள்ள சீட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்டீரியர்லாம் பக்காவா இருக்கு. ஆமா, இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். சென்ட்ரல் ஏசி இருக்கு. ஆமா, சென்ட்ரல் ஏசி இருக்கு. ஃப்ரண்ட்லயும் இருக்கு, பேக்லயும் வரும். கண்ட்ரோல்லாம் ஸ்டீரிங்லயே வந்துருது. ஆமா, ஸ்டீரிங்லாம் ஆடியோ கண்ட்ரோல்லாம் ஸ்டீரிங்லயே வந்துரும். டச் டிஸ்ப்ளே நமக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடியும் பாருங்க, நல்ல ஸ்பேஸ் இருக்கு. ஆமா, நல்ல ஸ்பேஸ் இருக்கு. இது சீட்டையும் நல்லா இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி மடக்கிக்கலாம். அவ்வளவு ஸ்பேஸ் வருதுன்னா. ஆமா, சீட்டையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். டிக்கி ஸ்பேஸ் பாருங்க, நல்லா இது நம்ம நல்லா மடக்கிட்டோம்னா ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும். சோ இதுல தாராளமா 4 சூட்கேஸ் கூட வச்சுக்கலாம். ஆமா, அந்த 7 சீட்டருங்கும்போது இது இன்னும் கொஞ்சம் சுருக்கனமாக இன்னும் பெரிய பெரிய சூட்கேஸ்கள் வைக்கலாம். ஆமா, கண்டிப்பா வைக்கலாம். வண்டி நல்லா இங்கேருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு கிராண்ட் லுக்கா இருக்கு. நல்லா இருக்கும் சார். எனக்கு பிடிச்ச அம்சம் என்ன தெரியுமா? ஏசி, சென்ட்ரல் ஏசி. சென்ட்ரல் ஏசி. இது ஃபாக் லேம்ப் எல்லாம் நமக்கு டாப்லயே வந்துரும். சோ உள்ள போடுற அந்த மேட் ஐட்டம், இந்த குரோம் ஐட்டம் மட்டும் நம்ம அடிஷனலா வாங்குற மாதிரி இருக்கும். ஏர் பேக் பாத்தீங்கன்னா டாப்ல உங்களுக்கு 6 ஏர் பேக் வந்துரும். ஸோ அதாவது கேமரா 360 கேமரா வந்துடும் டாப்ல. ரிவர்ஸ் கீர் எல்லாம் போட்டீங்கன்னா மேல இருந்து ஃபோக்கஸ் ஆகும். வண்டி சுத்தி சரௌண்டிங்கா எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம டிஸ்பிளேலே பாத்துக்கலாம். நம்ம இன்ஜின் நாய்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதுல வைப்ரேஷன் இருக்காது. இன்ஜினை ஆன் பண்ணாலே ஒரு வைப்ரேஷன் மூடுங்கிறதே இருக்காது. அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். இன்ஜின் சவுண்டும் அவ்வளோவா இருக்காது. வணக்கம் சார். சார் கண்ணாடி பாட்டில் கோலிசோடா பண்ணிட்டு இருக்கோம். பிடாரி பிராண்டு, திருச்செந்தூர். ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஃபுல் நல்லா ஹைஜீனிக்கா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கோலிசோடா மட்டும்தான் லைக் பண்ணி குடிப்பாங்க. இப்போதைக்கு அது அழிஞ்சு போயிருச்சு. மறுபடியும் நாங்க ட்ரெண்டிங்ல இருக்கிறனால கொண்டு வந்திருக்கிறோம். பிளாஸ்டிக் பாட்டில் எல்லா கம்பெனியும் இருக்கு. நம்ம ஃபுல் கண்ணாடி பாட்டில் மட்டும் தான் பண்றோம். காயல்பட்டத்துல ஏஆர்சி அந்த இதுல கிரவுண்ட்ல நம்ம கோலிசோடா ரெகுலராகவே உண்டு. மக்கள் விரும்பி குடிக்கிறாங்க. எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க. 7 ஃபிளேவர். என்ன ஃபிளேவர்லாம் இருக்கு சார்? 7 ஃபிளேவர்ல உங்களுக்கு லெமன் இருக்கு, ப்ளூபெரி இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, பைனாப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, பன்னீர் இருக்கு,
வேற ஸ்வீட் பீர் எங்கிட்ட உண்டு, சோடா போஞ்சி உண்டு. ஸ்வீட் பீர் இருக்கா? ஸ்வீட் பீர் இருக்குந்தாருல சார், ஸ்வீட் பீர் இருக்கு கிடாரி தான். சரி, இது வந்து எப்படி ஆல்கஹால் இருக்கு? ஆல்கஹால் வித்தவுட் ஆல்கஹால், ஜீரோ ஆல்கஹால். ஜீரோ ஆல்கஹால். ஆமா, யாரும் குடிக்கலாம்? எல்லாமே குழந்தைங்க வரை குடிக்கலாம். சரி, இது சோடா லெமன் பிளஸ் சால்ட். சரி, போஞ்சி எல்லாமே உங்க ப்ராடக்ட் தான்? எல்லாம் ஓன் ப்ராடக்ட் சார். சரி. இந்த மாதிரி இடத்துல நாங்க ஸ்டால் போடுற இடத்துல பிளஸ் மொஜிட்டோ பண்ணி கொடுக்குறோம். மொஜிட்டோவில் வந்து பிளாக் கரண்ட், ஸ்ட்ராபெரி, பிளாக் கரண்ட், பைனாப்பிள், கிவி, ஆரஞ்சு, மேங்கோ, லிச்சி, கோவா, இந்த மாதிரி அந்த ஃப்ளேவர்ல நாங்க மொஜிட்டோ பண்ணி கொடுப்போம் சார். எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. உங்களோட மேலான ஆதரவை நாங்க எதிர்பார்க்கிறோம். நம்ம மண், நம்ம தண்ணீர், நம்ம உணவு, உள்ளூர் வணிகத்தை உயர்த்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இந்த கிராண்ட் மேலால வந்து நான் இந்த 2வது நாளாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வியூ ஸ்டோரு, காயல்பட்டினம், சென்ட்ரல் பேங்க் பக்கத்தில் இருக்குது, எல்கே ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம கடையில் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. ஸ்டேஷனரி ஐட்டத்துலேருந்து டாய்ஸ் இருக்குது, பேக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லேருந்து இருக்குது. என் பேர் விஜய். நான் எல்ஆர் நகர்ல இருந்து வரேன். இன்னைக்கு இது மேலால இன்னைக்கு கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்க பண்ணிருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். We are from ஆறுமுகநேரி. ஸோ நாங்கள் இந்த ஈத் மேலாக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இட் வாஸ் a good effort. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல குட் டைம். ஷாப்பிங் பண்ணிட்டீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்க. ஆமா ஆமா ஆமா. கிட்ஸ் என்ஜாய்ட் a lot. Wish you all the best. Thank you. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் இனிய ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கே நாங்கள் இப்போ ஏஆர்சி நடத்துகிற இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்துக்கிறோம். மாஷா அல்லாஹ் ரொம்ப அருமையான நடந்துக்குது. 31ஆம் தேதி 1ஆம் தேதி நடந்துக்குது. மிக அருமையாக பெண்களுக்கு தனியாகவும் முக்கியமாக சேஃபாக அழகான முறையில் அமைச்சிக்கிறாங்க. குழந்தைகளும் நல்லபடியாக என்ஜாய் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய காலங்களிலும் இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நடக்கிறதுக்கு அல்லாஹ் வல்ல இறைவன் வந்து துணை புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். காயல்பட்டினத்துக்கு வெக்கேஷன்ல வந்திருக்கோம். வரும்போது பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க ஏஆர்சி போகணுன்ட்டு. இங்கே வந்து பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருந்தது. நிறைய கடைகள், நிறைய சாமான்கள் விதவிதமாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மன அமைதிக்காக இருந்தது. அதனால் ஃபேமிலியோடு வந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். வழக்கமா ஈத் பெருநாள் அன்னைக்கு காயல்பட்டினம் பீச்சுக்கு தான் போவோம். இப்போ அது புகழ்பெற்று ரொம்ப ஃபேமஸா இருக்கனால ரொம்ப க்ரௌடு எல்லாம் ஜாஸ்தி. அங்கே வந்து ஃபேமிலியா ரிலாக்ஸ் பண்ண எதுவுமே இது பண்ண முடியாது. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏஆர்சியில வந்து ஈத் மேலா போட்டிருக்காங்க. அங்கே நிறைய ஸ்டால் எல்லாமே இருக்கு. இங்க ஃபேமிலியா வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு போறோம். அருமையா இருக்கு. ஈத் முபாரக். பெருநாள்களை பொறுத்த வரைக்கும் கடற்கரையில் நம்ம பெண்கள் வந்து இப்போ ஈஸியாக போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. ரொம்ப அழுக்காகவும் இருக்குது, அதே நேரத்தில் ஓவர் க்ரௌடடாகவும் இருக்குது, பெண்களுக்கும் ப்ரைவசி இல்லாமல் இருக்குது. மாஷா அல்லாஹ் இந்த ஈத் மேலால வந்து சுத்தமாகவும் இருக்குது, இடம் ப்ரைவசியாகவும் இருக்குது பெண்களுக்கு. இந்த வருஷம் ஸ்டால்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல ஒரு முயற்சி. இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் இன்னும் அதிகமான ஸ்டால் வந்து மக்கள் இன்னும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையுண்டு வாழ்த்தி துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வருஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம தொழுதுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு கடற்கரைக்கு தான் போவோம். அங்கே எல்லாம் நாத்தம் முடிச்சு போய் ஒழுங்கான முறையில் இல்லாமல் இருக்குது. இப்போ இங்கே வந்தால் எல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாருமே அழகான முறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இடமும் சுத்தமாக இருக்கு. இந்த ஏஆர்சி மைதானம் இங்கே வச்சிருக்கிறாங்க பைபாஸ் ரோட்டில். இங்கேயே அழகாக வரலாம். எல்லாத்துக்கும் எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒவ்வொரு வருஷமும் மக்கள் இந்த பக்கத்தை வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இதை கொண்டாடணும், இந்த இடத்துல வந்து இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. இது ரொம்ப சிறப்பாக இருக்கு. எல்லா பக்கமும் போய் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. கஃபேட்ரியா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. நமக்கு என்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு இடங்கள்லாம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் நல்ல வசதியா என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்குது. பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீமோ எல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுது பிள்ளைகள்லாம். இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பு நம்ம ஒரு கடற்கரையில இல்லை. அது ரொம்ப இதாகவும் ஜன நெருக்கடியாகவும் தூசியும் குப்பையுமா இருக்குது. அதுக்கு இங்கே எவ்வளோ பரவாயில்ல, மக்கள் இங்கே வரலாம். இதில் வந்து நல்ல பாதுகாப்பும் இருக்குது, நல்ல சுகாதாரமும் இருக்குது. பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. அதனால இதை அதிகமாக நம்ம ஒரு ஆளுக்கு பயன்படுத்தலாம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க வந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா, நான் உங்க பிக் ஃபேனு. எல்லாரும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிமா. உங்க பேரு? ஷாஃபி. ஷாகுலா? ஷாஃபி. ஷாஃபி, ரொம்ப நன்றி ஷாஃபி. ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல அனைவருக்கும் ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு ப்ரோக்ராம் நல்ல ஒரு இதாக இருக்குது. எல்லாருமே கடற்கரைக்கு தான் போவாங்க. ரொம்ப ரஷ்ஷாகவும் கூட்டமாகவும் இருக்கும். இந்த ஏஆர்சி இந்த கிளப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ மாதிரி வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு புதுமையாக இருக்குது. இதை ஏற்பாடு பண்ண காயல் விஷன், காயல் கிச்சனுக்கு ரொம்ப எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மென்மேலும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நிக்கிறது வந்து குட்வில் ஃபுட்வேர். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஃபுட்வேர்ல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி. அதாவது இது வந்து செப்பல் வந்து அலங்காரத்துக்கு மட்டும் இல்லை, கால் ஆணி உள்ளவங்க, சுகர் பேஷண்ட், அப்புறம் வந்து சுகர் மூலமா வந்து பெருவிரலை எடுத்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில அவங்க கால அளவு எடுத்து, இந்த தட்டை கால் உள்ளவங்க, ஏன்னா ஒரு கால் உயரம் ஒரு கால் ஷார்ட்னு இருப்போம், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அளவு எடுத்து தனித்தனியா வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுடைய அளவு பிரகாரமே செஞ்சு கொடுக்குறாங்க. எம்சிஆர் எம்சிபின்னு 2 செப்பல், எல்லாமே மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த செருப்புகள் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர், சொந்த தயாரிப்பு. அவங்க வந்து ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அந்த ஃபேக்டரியில தான் இதெல்லாம் வந்து ப்ராடக்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னா, காயல்பட்டினம் ஐஓபி பேங்குக்கு பக்கத்துல பாஸ் காம்ப்ளெக்ஸ்ல நேரம் அந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்தாலே கடை தெரியும், குட்வில் சொல்லி. ஸோ அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த செப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைன் வாக் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் தான். ரொம்பவே சாஃப்டா இருக்கும். பெரிய பெரிய பிராண்டடுக்கு ஈக்குவலாவே இந்த செப்பல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய முழு விவரங்கள் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்ல போய் பாருங்க. செருப்புனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு, செருப்பு எவ்வளவு முக்கியத்துவங்கிறதுக்கு அந்த வீடியோலயே உங்களுக்கு ஆதாரம் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் இதை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மருத்துவர்கள் வந்து இந்த செப்பலை வந்து பரிந்துரையும் செய்யறாங்க. நம்ம ஊருக்காரங்க அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அது பிரயோஜனமா போய் சேரட்டும், நாட் ஓன்லி ஃபார் கமர்ஷியல், இது வந்து சர்வீஸாவும் இருக்கட்டும் சொல்லி ஒரு சேவை அடிப்படையில தான் இந்த வியாபாரத்தை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடைக்கு வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான செருப்பு, லேடிஸ் செப்பல்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய பேக் வச்சிருக்காங்க, குழந்தைகளுக்கான செப்பல்ஸ் வச்சிருக்காங்க, எல்லா வெரைட்டி இருக்கு. நீங்க அந்த ஷோரூம் போய் பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அருமையா வச்சிருக்கிறாங்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஈத் மேலையில அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஷாப்பிங் போய் விசிட் பண்ணுங்க. இந்த பெருநாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டேன், செருப்பு வாங்கணும் அப்படிங்கிற டைம் அப்படியே போயிட்டு தள்ளி போயிடுச்சு. சரி, கடைசியில் ராத்திரி பாத்தீங்கன்னா பெருநாள்ல வந்து கேட்டரிங் சர்வீஸ், அது இது, காலையில பிரியாணி, இதுக்கெல்லாம் டைம் இல்லாம போச்சு. ஸோ செருப்பு எடுக்கிறதுக்கு நேரமே இல்லை. ஸோ இங்க வந்த இந்த மேலால வந்தோடனே அவங்க வந்து ஒரு குட் நியூஸ் சொன்னாங்க. எனக்கு என்ன குட் நியூஸ்ன்னு சொன்னா, இந்த மேலாவுடைய இந்த வெற்றிகரமா நடத்துனதுக்காக வேண்டி அவங்களுடைய ஃபைன் வாக் செப்பலை வந்து நமக்கு அன்பளிப்பா தர்றதா சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொன்னா, இது வந்து கரெக்டா வந்து அந்த நான் ஏற்கனவே வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த கடையில போய் பார்த்துட்டு போயிட்டேன்.
அப்புறமா நோன்பு வருது பெருநாள் வருது வாங்கிக்கலாம்னு விட்டுட்டேன். ஸோ அந்த இதைத்தான் தர்றாங்க. ஜஸாக்கல்லா ஹைர். ஃபைன் வாக். ஏன்னா ஃபேஷன் நல்ல குஷன் மாதிரி இருக்கும் அந்த செப்பல். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட ஓன் பிராண்டட், அவங்களுடைய ஓன் பிராண்டு செப்பல் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு. இதோடைய சோல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. எல்லாம் ஆண்டி ஸ்கிட்னா ஆண்டி ஸ்கிட் வழுக்காம இருக்குங்கிறாங்க. சோ வழுக்காம இருக்கணும். ஏற்கனவே கீழே விழுந்துதான் எலும்பு வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சோ அருமையான ஒரு செருப்பு தந்திருக்கிறாங்க. ஆமா, இந்த இனிமே வீடியோ எடுக்கும்போது இந்த ஃபைன் வாக்க போட்டுட்டு தான் வீடியோ எடுப்பேன். ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லா ஹைரா. ஜஸாக்கல்லா, ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக், ஈத் அல் ஃபித்ர் அல் முபாரக். எல்லாரும் சந்தோஷமா பெருநாள் கொண்டாடிட்டு இருப்பியோம். இந்த மேளா வந்து நமக்கு ஊருக்கு இப்போதைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. நம்ம ஊர் மக்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு எந்த விதமான இடங்களும் கிடையாது. இப்ப கடற்கரையே நம்ம போய் நம்ம குடும்பத்தோட உட்கார்ற மாதிரி ஒரு இடமா இல்லை. அது வந்து கவலைக்குரிய விஷயம். ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இடங்கள் இருக்கப்போ குடும்பத்தோட சந்தோஷமா அந்த ஃபெஸ்டிவ் மூடை கொண்டு வர்றதுக்கு ஊர்ல சந்தோஷமா சொந்தங்களை வந்து கண்டு கழிக்கிறதுக்கும், ஏன்னா கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருந்துட்டு ஊருக்கு போறதுக்கும் இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை நான் கனிவுடன் கேட்டுக்கொள்வது, இது மாதிரி நிகழ்ச்சி இடையில நடத்திலாக்கும். ஏன்னா இந்த பெருநாள் மட்டும் இல்லாம இடையில ஏதாவது ஒரு நல்ல நல்ல நேரங்கள்ல வந்து நடத்தினாக்கும் நம்ம குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் உண்டான இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு பெஸ்ட் இது கண்டிப்பா. ஏன்னா இந்த மேளாவை நடத்துறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் அந்த பாக்ஸ், லக்கி டிரா கூடிய பாக்ஸ். நிறைய கூப்பன் உள்ள கிடக்குது. இதுல வந்து யாராவது ஒரு குழந்தைய வச்சு இதுல எடுப்போம். அந்த சீட்ல வந்து அந்த பில்லுல வந்து அவங்களுடைய போன் நம்பரும் நேம் இருக்கும். அந்த நேமை தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு லக்கி டிரா தான், ஒரு பர்சன், ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குறோம். இந்த 42 இன்ச் எல்இடி கலர் டிவி யாருக்கு போறதுங்கிற இன்னொரு கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எழுதிட்டாலே குத்தி வை. பேரு போன் நம்பர் எழுதிருங்க. லக்கி டிரால வந்து வின் பண்ணா அனௌன்ஸ் பண்ணிடுவோம். சரியா? ஓகே. உங்க பேரு? மிஃப்லானா. என்ன பிளான்? பேர் சொல்லுங்க. இஃப்லா அஃப்னான். சரியா? இப்ப நம்ம வந்து நல்லா குலுக்கி எடுத்துருவோமா? வாங்க 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 வாங்க. சரி, இந்த பக்கம். சரி, இதுல வந்து தம்பி இந்த பக்கம். இதுல வந்து ஒரு சீட் தான் எடுக்கணும். என்ன 3 சீட் எடுத்துட்டு ஒரு பிரைஸ் இங்க கூடாது. ஒரே சீட் தான் எடுக்கணும். சரியா? சரி, இப்ப நல்லா குலுக்குங்க பாப்போம். நல்லா கலக்குங்க. தூக்கி விடவா? நல்லா கலக்குங்க. சரி, இப்ப நான் 100 வாட்டி கலக்கட்டா? ஒரு நிமிஷம். அவளுக்கு கலக்குன்னா என்னன்னு தெரியாதான். சரி, இப்ப என்ன பண்ணுங்க, பிஸ்மில்லா சொல்லி ஒரு கூப்பன் எடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். கொடுங்க. வெரி குட். இந்த பில் பாத்தீங்கன்னா 646 ரூபாய்க்கு உணவு இருந்திருக்கிறாங்க. இவங்க யார் அப்படிங்கறத பார்த்தலாம். இம்ரான் வாங்க பக்கத்துல வாங்க. மிஸ்டர் ஜுனைத் முஹாஃபிஸ். செல் நம்பர் வந்து 63 69 57 16 56 காயல்பட்டினம். மிஸ்டர் ஜுனைத் முஹாஃபிஸ் 6369571656. சோ அவங்களுக்கு வந்து இந்த எல்இடி டிவி கிடைச்சிருக்கு 42 இன்ச். இத வந்து அவங்களுக்கு போன் பண்ணி நம்ம சொல்லிடுவோம். அவங்க வந்து ஏஆர்சி மேனேஜர், இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இம்ரான் காக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இப்ப நாங்களே கால் பண்ணி சொல்லிடுவோம். சோ அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்கள்ல இந்த மாதிரி ஈத் மேல இன்னும் சீரும் சிறப்பா நடத்துறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். மிக்க மிக்க நன்றி. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. வந்த அனைவருக்கும் நன்றி. ஆமா, நீங்க எடுத்த உங்களுக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹு. பாய். see you again. ஹஜ்ஜி பெருநாளைக்கு எல்லாரும் வாங்க. வெரி குட். அழைப்பு கொடுத்தாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைரா. மீண்டும் மீண்டும் வாங்க ஏஆர்சிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்க ரெஸ்டாரண்ட்க்கு வாங்க. மீண்டும் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள்.